வணக்கம். தற்பொழுது சிலிண்டர் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிலிண்டர்களை பதுக்கினால் 7 ஆண்டுகள் சிறை விதிக்கக்கூடிய சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டனம் முடித்ததை அடுத்து சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒன்றிய அரசு தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டரை பதுக்கினால் 3 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய அந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உணவு, எரிபொருள், மருந்து ஆகியவை பதுக்கலுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது தற்பொழுது தீவிரமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்களில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி தற்பொழுது உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மற்ற நகர பகுதிகளிலுமே தற்பொழுது சிலிண்டர்கள் இல்லாமல் விறகு அடுப்பு மூலம்தான் தற்பொழுது சமையல் உணவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எஸ்மா என்ற ஒரு புது சட்டத்தினை தற்பொழுது மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் சிலிண்டர்களை பதுக்கல் செய்வதோ அல்லது கள்ளச்சந்தையில் இருப்பதோ தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்பவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உத்தரவை மீறும் நிறுவனம் அல்லது தனிநபர் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 2 சிலிண்டர்கள் வைப்பவர்கள் அதிகப்படியான சிலிண்டர்களை வாங்கி பதுக்க வேண்டாம், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.